बीरबल की चतुराई बादशाह अकबर अपने बगीचे के तालाब में हाथ धोने उतरे। पानी ठंडा था। बीरबल भी अकबर के साथ था। अकबर ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में नहा सकता है। अकबर चक्रवर्ती தனது தோட்டத்தில் உள்ள குளத்தில் கைகளை கழுவ வந்தார். தண்ணீர் குளிர்ச்சியாக இருந்தது. அக்பருடன் பீர்பாலும் இருந்தார். இந்த தண்ணீரில் யாராவது குளிக்க முடியுமா என்று பீர்பாலிடம் अकबर கேட்டார். बीरबल ने कहा कि पैसे मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकता है। अकबर ने कहा कि यह असंभव है। अगर कोई इस पानी में रात भर खड़ा रह सका तो मैं उसे 5,000 रुपये इनाम में दूंगा. பணம் கிடைத்தால் இரவு முழுவதும் இந்த தண்ணீரில் நிற்கலாம் என்று பீர்பால் கூறினார். இது சாத்தியமற்றது என்று அக்பர் கூறினார். யாரேனும் இந்த தண்ணீரில் இரவு முழுவதும் நிற்க முடிந்தால் அவருக்கு 5,000 ரூபாய் சன்மானம் தருகிறேன். अगले दिन बीरबल ने एक देहाती लकड़हारे को देखा. वह इनाम पाने के लिए रात भर तालाब के पानी में खड़ा रहने को तैयार था. बीरबल उस लकड़हारे के साथ अकबर के पास आया. सब तालाब पहुंचे. लकड़हारा तालाब में गर्दन तक के पानी में खड़ा हो गया. वह रात भर पानी में खड़ा रहा. அடுத்த நாள் பீர்பால் ஒரு கிராமத்தில் விறகு வெட்டியை பார்த்தார். வெகுமதியை பெறுவதற்காக இரவு முழுவதும் குளத்தின் நீரில் நிற்கத் தயாராக இருந்தான். பீர்பால் அந்த விறகு வெட்டியுடன் அக்பரிடம் வந்தார். அனைவரும் குளத்தை அடைந்தனர். விறகு வெட்டி கழுத்து வரை தண்ணீருடன் குளத்தில் நின்றான். இரவு முழுவதும் தண்ணீரில் நின்றார். दूसरे दिन देहाती अकबर के पास आया. वह नम्रतावश राजा से बोला कि तालाब के किनारे 10 फुट दूर पर दीप था. मैं उसे देखता रहा. मुझे सर्दी नहीं लगी. अकबर ने कहा कि दीपक के कारण तुमको सर्दी नहीं लगी, इसलिए इनाम नहीं दूंगा. மறுநாள் கிராமவாசி அக்பரிடம் வந்தார். 10 அடி தூரத்தில் குளத்தின் கரையில் ஒரு விளக்கு இருப்பதை அரசனிடம் பணிவாக கூறினார். நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் குளிர்ச்சியாக உணரவில்லை. அக்பர் விளக்கினால் உங்களுக்கு குளிர்ச்சியாகவில்லை என்றார். அதனால்தான் நான் வெகுமதி கொடுக்க மாட்டேன். उस दिन बीरबल दरबार में नहीं गया. इस पर अकबर उसके घर गए. बीरबल खाना पका रहा था. चूल्हा जमीन पर था. 5 फुट ऊपर एक हांडी लटक रही थी. यह देख अकबर ने पूछा कि चूल्हे का ताप 5 फुट दूर की हांडी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा. बीरबल ने कहा कि बादशाह के बगीचे का दीप 10 फुट तक की सर्दी दूर करती है. मेरे घर का चूल्हा क्या 5 फुट अपना ताप नहीं बढ़ाएगा? क्या यह चावल नहीं पकेगा? अकबर बात समझ गए. उन्होंने बीरबल की तारीफ की. லக்கடஹாரே को बुलाकर इनाम दे दिया. அன்று பீர்பால் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. இதையடுத்து அக்பர் தனது வீட்டிற்கு சென்றார். பீர்பால் உணவு சமைத்துக் கொண்டிருந்தார். அடுப்பு தரையில் இருந்தது. ஒரு பானை 5 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அக்பர், அடுப்பின் சூடு எப்படி பானையை 5 அடி தூரத்தில் சூடாக்கும், அரிசி எப்படி சமைக்கப்படும் என்று கேட்டார். பீர்பால், மன்னனின் தோட்டத்தில் விளக்கு 10 அடி வரை குளிர்ச்சியை நீக்குகிறது என்று கூறினார்.